This video sponsored by BuyMode. BuyModeன்ற ஆப் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். இதற்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வருடத்திற்கு பிரச்சனையே இல்லை. சென்னை மக்களுக்கு வந்த நல்ல செய்தி. என்ன நடந்தது? சென்னையில் 2 வாரமாக பெய்த கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்க ஏரியின் நீர் அளவு அதிகரித்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி, சோழவரம், கண்ணன்கோட்டை ஏரிகளில் 67.74% நீர் இருப்பு உள்ளது. மொத்த கொள்ளளவான 11.757 டிஎம்சியில் தற்போது 7.964 டிஎம்சியில் நீர் இருப்பு உள்ளது. செம்பரம்பாக்கம் 78.5 நீர் இருப்பு உள்ளது. புழல் 84.42% நீர் இருப்பு உள்ளது. பூண்டி 56.2 நீர் இருப்பு உள்ளது. சோழவரம் 18.32% நீர் இருப்பு உள்ளது. கண்ணன்கோட்டை 65% நீர் இருப்பு உள்ளது. 500 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட கண்ணன்கோட்டை தேர்வாய்கண்டிகை ஏரியின் நீரிருப்பு 325 மில்லியன் கன அடியாக உள்ளது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியின் நீரிருப்பு 2786 மில்லியன் கன அடியாக உள்ளது. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியின் நீரிருப்பு 198 மில்லியன் கன அடியாக உள்ளது. மழையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 5% கூடுதலாக பெய்துள்ளது. மையம் தகவல் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு உள்ளது. இந்த மழைக்கு இடையே சென்னைக்கு ஒரே ஒரு பெரிய நல்ல செய்தி கிடைத்துள்ளது. அதன்படி சென்னை மாநகருக்கு தேவையான மழை நீர் கிடைத்துள்ளது. நகரின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து 1675 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 2217 கன அடியாக உள்ளது. இதனால் அடுத்த ஒரு வருடத்திற்கு சென்னைக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது. சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நள்ளிரவு பரவலாக மழை பெய்ததால் பெஞ்சல் புயலுக்கு பின் 3 நாட்களாக மழை பெய்யாமல் இருந்த நிலையில் மீண்டும் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டில் நாகை, தஞ்சை உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் கனமழை வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. சென்னை, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை, விழுப்புரம் ஆகிய 9 மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அறிவித்தது. காலை 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் பொதுவாக மழை பெய்யக்கூடும். அவ்வப்போது கடலோர மாவட்டங்களிலும் பலத்த மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதன் காரணமாக சென்னையில் ஒரு வருடத்திற்கு தண்ணீருக்கான பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.